Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. Bifadli Bismillahir Rahmanir Rahim. Idfa' billati hiya ahsan. فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن مألف لا خير في من لا يألف ولا يؤلف. آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு உலகத்தில் இல்லாத இடமே இல்லை. உலகத்திலே இரண்டாவது பெரிய ஒரு மதமாக இன்றைக்கு இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒரு சர்வதேச மதமாக உலகம் அங்கீகரித்திருக்கிறது. அவர்கள் இன்டர்நேஷனல் ரிலீஜியன் என்று அதை அடையாளப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு உலக நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி உள்ள நாடுகள் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை ஒரு பேரரசு மதம் என்று கூட உலகம் பார்க்கிறது. இந்த அளவிற்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் ஆரம்பத்தில் அது ஒரு மக்கா என்கிற ஒரு அரபு தேசத்தில் ஒரு சில நபர்களால் உருவாக்கப்பட்ட, அல்லாஹ்வால் உண்டாக்கப்பட்ட மார்க்கம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லப்படுகிற அந்த உச்சத்தை தொட்டதற்கான காரணம் என்ன? ஒன்று. இரண்டாவது, ஏன் இஸ்லாத்தின் மீது தொடர்ந்து எதிரிகள் குற்றச்சாட்டை வைத்து கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக சிறப்பான தனியம்சங்கள் என்று கூறப்போனால் அறிஞர்கள் கூறுகிறார்கள், உலக அரங்கத்தில் இஸ்லாம் இந்த உச்சத்தை தொட்டதற்கான காரணங்கள் ரெண்டு. ஒன்று என்னண்டா, அது கொண்டிருக்கக்கூடிய கொள்கை. ரெண்டாவது, அது முன்னெடுத்து வைக்கக்கூடிய வாழ்வியல் நெறிகள். அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் மறுமையை பற்றியும் கேள்வி கணக்குகளை பற்றி தான் கொண்ட நாளிலிருந்து இன்று வரை இஸ்லாம் ஒரு எள்ளின் முனையளவு கூட மாற்றிக்கொள்ளவே இல்லை. அது கொண்ட கொள்கையில் நிலையாக இருக்கிறது. எந்த நாட்டிற்கு சென்றாலும், எந்த மக்களை கண்டாலும், எந்த கலாச்சாரத்தை கண்டாலும் கொள்கையில் அது பின்வாங்கவே இல்லை. ரெண்டாவது, இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய வாழ்வியல் நெறிகள். அவர்கள் பிறந்தது முதல் இறந்தது வரை என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக பாடம் நடத்துகின்றன. இந்த ரெண்டு தான் உலக அரங்கில் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பீடு நடை போட செய்கிறது என்கிற அதே நேரத்தில் எதிரிகளை துரத்தி கொண்டே இருக்கிறது, தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. இந்த இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை முடக்குவதற்கு என்னென்னவெல்லாம் பண்ணலாம் என்று தொடர்ந்து அவர்களை தூங்க விடாமல் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளும் இவைகள்தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படின்னா இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையாக அல்லாஹும் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிகளில் மிக பிரதானமானது என்னண்டா, தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமுக்கு என்று ஒரு தனித்தன்மைகள் இருக்கிறது, தனி அடையாளங்கள் இருக்கிறது.
பிறரை பார்த்து இவன் தன்னுடைய தனித்தன்மைகளை தனி அடையாளங்களை விட்டு கொடுக்க மாட்டான், சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹும் ரசூலும் கற்றுத்தருகிறார்கள் இல்லையா? மாற்றங்கள் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதவை, அப்படிதானே? ஆனால் இந்த இடத்துல ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வியல் நெறிகளை எந்த இடத்திலேயும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். பொது வாழ்க்கையில் நீங்கள் எந்த சமூக மக்களோடும் சமய மக்களோடு இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களோடு இணக்கமாக அரவணைத்தவர்களாக அவர்களோடு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். உங்கள் மார்க்கம் வேறாக இருக்கலாம், ஆனால் மக்கள் ஒன்றுதான். மண்ணில் விதைக்கப்படுகிற செடிகளிலிருந்து வருகிற பூக்கள் வேறு, ஆனால் அந்த செடிகள் விளையக்கூடிய மண் ஒன்றுதானே, அதற்கு ஊற்றப்படுகிற நீர் ஒன்றுதானே. அதுபோல மார்க்கம் வேறாக இருக்கலாம், ஆனால் மண் ஒன்றுதான், மக்கள் ஒன்றுதான். மக்களுடைய கலாச்சாரத்தை நாம் கலந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனா வந்தாங்க இல்லையா? வந்த உடனே அந்த மக்களிடத்தில் செய்த முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மிக அழகான ஆழமான கருத்துக்களை கொண்ட செய்தி. மக்களிடத்தில் சொன்ன முதல் செய்தி அத்இமுத்தாம் வஅஃஷு ஸலாம். மக்களே, உங்களுக்கு மத்தியில் உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுங்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றால் அங்கே முஸ்லிம்களாகவும் இருக்கலாம், பிற மதத்தவர்களாகவும் இருக்கலாம். உணவில்லையா? அவன் உணவில்லை, அவ்வளவுதான். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உதவிக்கரம் நீட்டுகிற மனிதன் முஸ்லிமாக இருக்கணும். உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நீங்கள் பரத்தி கொள்ளுங்கள். சமூக வாழ்க்கையில பிற மனிதர்கள் மீது நாம் இறக்கப்பட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலேயும் மனிதர்களை மதம் பிரித்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹுடைய ரசூல் எப்ப சொல்றாங்க? சுகமாக இருந்த நேரத்தில் அல்ல. அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்படுகிறார்கள், விரட்டப்பட்டு இருக்கிறார்கள், நபியின் மீது கொலை முயற்சி நடத்தப்பட்டு இருக்கிறது, வாழ்க்கையினுடைய விரக்தியின் உச்சத்திற்கு போயிருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரக்தி அடையல. மக்களை அவர்கள் அணி திரட்டி இருக்க வேண்டும். நபி அவங்க அதை செய்யலையே. மக்களே, யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களிடத்தில் அன்பு பாராட்டுங்கள். சமூகத்தில் ஒரு முஸ்லிம் தன் சொல்லால் தன் செயலால் அணுகுமுறைகளால் தனியாக திகழ வேண்டும். தனித்தீவாக இருக்கக்கூடாது, தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். நீங்கள் தனித்தீவாக இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனே யூதர்களை கூப்பிட்டாங்க. வாங்க, நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம். நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம், நீங்கள் எங்களை தாக்கக்கூடாது. உங்களை யாராவது தாக்குவதற்கு வந்தால் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். எங்களை யாராவது தாக்குவதற்கு வந்தால் நீங்களும் அவர்களுக்கு ரகசியமாகவோ வெளிப்படையாகவோ உதவி செய்யக்கூடாது. நபி அவங்க ஒப்பந்தம் போட்டாங்களே. உங்கள் கொள்கைப்படி மதீனாவிலே நீங்கள் வாழுங்கள், எங்கள் கொள்கைப்படி நாங்கள் வாழுகிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல், உலகத்திற்கு அல்லாஹுவை போதிக்க வந்த நபி என்ன சொல்லியிருக்கணும்? நான் அல்லாஹ்வுடைய ரசூல், இஸ்லாம் தான் மார்க்கம், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் ஜெயிக்க போகுது, எல்லாரும் ஒழுக்கமா பள்ளியாசலுக்கு வந்துருங்க, இல்லை தலை காணாம சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி எங்கேயுமே சொல்லலையே. நபியவர்கள் வன்முறையை கையில் எடுக்கவே இல்லையே. உங்கள் மார்க்கம் உங்களுக்குட்டாங்க, உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்ட்டாங்க. உங்களுக்கு மத உரிமை இருக்கிறது, உங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுகிற அதிகார உரிமை உங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, மதீனா அமைதி பூங்காவாக இருந்தது. எதுக்கு பிறகு? நபி அவர்கள் வந்ததற்கு பிறகு. வருவதற்கு முன்னால அது ஒரு இரத்த பூமி. அது எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அன்சாரிகளில் ஹவுஸ் ஹஸரஜுக்கு மத்தியில் சண்டை நடக்கும். யூதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹவுஸ் கூட சில பேர் சேர்ந்துப்பாங்க, ஹஸரஜ் கூட சில பேர் சேர்ந்துப்பாங்க, ஆயுதம் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. அடி இன்றைக்கு எப்படி அமெரிக்கா ஒரு இஸ்ரேலை உருவாக்கி இஸ்லாமிய நாடுகளின் மீது தாக்குதல் என்கிற ஒரு லாபியை பின்னுக்கு இருந்து தூண்டுகிறதோ, இந்த வேலையை அன்றைய யூதர்கள் பார்த்தார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடனே சூழலை புரிந்து கொண்டு மதீனா சமாதானமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், அங்கே ஆயுதங்கள் மோதக்கூடாது என்பதை நிலைநிறுத்தி அன்பை வெளிப்படுத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு சமூகத்தை தான் நினைத்ததை போல வடிவமைப்பதற்கு என்னென்னவெல்லாம் அல்லாஹும் ரசூலும் சகித்து கொண்டார்கள் என்பதை வரலாறுகள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வருகிற நேரங்களில் மத சண்டைகள்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்லையா? நபி அவர்கள் அது இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்களா இல்லையா? 14 மாதங்க ஜெருசலத்தை முன்னோக்கி தொழுதாங்க. 14 மாதம். முஸ்லிம்களுக்கான கிபிலா என்றால் அது மக்கா தான், காபா தான். இப்போ காபாவை விட்டுட்டு ஜெருசலம் பைத்துல் முக்கத்தஸை கிபிலாவாக வைத்து தொழுங்கள். நபி அவங்க தொழுதாங்களே, சஹாபாக்களும் தொழுதாங்களே. 14 மாதம் எதுக்கு? கண்ணியத்திற்குரியவர்களே, அது யூதர்களின் அடையாளம் என்று தெரியும், அவர்களின் கிபிலா என்று தெரியும். தெரிந்துமே நபி அவர்கள் அப்படி செய்ததற்கான காரணம் என்ன? முஸ்லிம் சமூகம் மதீனாவிலே அந்த மக்களோடு இணக்கமாக வாழ வேண்டும், யூதர்களோடு சண்டை சச்சரவில்லாமல் இருக்கணும். சமய சண்டைகளோடும் சமய பிளவுகளோடும் வெறுப்பு மனோநிலையோடு ஒரு சமூகம் தொடர்ந்து பயணிப்பது ரொம்ப கஷ்டம் என்பதை புரிந்ததால் நபி அவர்கள் சமாதானத்தையும் அன்பையும் நிலைநாட்டுவதற்காக வேண்டி 14 மாதம் பைத்துல் முக்கத்தஸை பார்த்து தொழுதாங்க இல்லையா? அப்படின்னா இதில் உலக முஸ்லிம்களுக்கான பாடம் என்னவென்று சொன்னால், எங்கெங்கெல்லாம் நாம் வாடுகிறோமோ அந்த இடத்தில் நமக்கான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வருகிற போது, நம்மை எதிர்க்கும் போதும் விரோதிகள் அதிகரிக்கும் போதும் நாம் அவர்களிடத்தில் அன்பாகவும் அனுசரணையாகவும் தோழமையோடும் சகோதரத்துவத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். மிக குறிப்பாக தேசிய நீரோட்டத்திலே நாம் கலக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பொது வாழ்க்கையிலே நீங்கள் தனியாக தெரியவே கூடாது. சங்கைக்குரியவர்களே, பொது வாழ்க்கையில் நாம் மற்ற மக்களோடு கலந்தவர்களாக இருக்க வேண்டும். அவங்க சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவங்களாம் அண்ணன் தம்பி மாதிரி, வாய்மார்களோடு நம்ம ரொம்ப சகஜமாக இருக்கணும்னு அவங்க சொல்லணும். அதுபோல் நம்முடைய பேச்சு, உடை, நடை அவர்களோடு படக்கூடிய விதங்கள் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கு அங்கே தான் கல்லெறியப்படுகிறது. முஸ்லிம்களை தனிமைப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள் இல்லையா? இஸ்லாத்தை, முஸ்லிம்களை தனிமைப்படுத்துகிற வேலையை அரசும் ஊடகங்களும் வரிந்து கட்டி கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் விழிப்படைய வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, சமூக வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரியது ஒரு பங்கு இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வெளியிலேயும் இஸ்லாம், முஸ்லிம்கள் கண்ணியமானவர்கள், அவர்கள் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடியவர்கள், மென்மையானவர்கள், அவர்கள் வன்முறையை விரும்பக்கூடியவர்கள் அல்ல என்பதை செயல் வடிவத்தில் காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஏன்னா நம்மை எதிர்க்கிறார்கள், நம்மை வெறுக்கிறார்கள், நாம் மட்டும் ஏன் கீழே இறங்கி போகணும்? மனசு சொல்லும். நம்ம இறங்கி போய்கிட்டே இருக்கிறோம், நம்மை அவர்கள் மறைத்து கொண்டே இருக்கிறார்கள், எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள், சட்டத்திற்கு மேல் சட்டம் போட்டு கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஏன் இறங்கி போகணும்? நாமும் கொஞ்சம் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நாங்கள் அப்படித்தான் என்று ஏன் சொல்லக்கூடாது என்று ஷைத்தான் சொல்ல வைப்பான். சங்கைக்குரியவர்களே, மார்க்கத்தில் அதற்கு உடன்பாடு இல்லை. உளவியில் ஒரு செய்தி, நல்லவனாயிரு, ரொம்ப நல்லவனாக இருக்காத. யூ கேன் பி குட், நல்லவனாயிரு, பட் நாட் டூ குட், ரொம்ப நல்லவனாக இருக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தீங்கு இழைத்தவனை மன்னித்து விடு, ஆனால் அவனோடு சேர்ந்து நட்பெல்லாம் பாராட்டாத, ஒதுங்கிடு. உன்னை எதிர்க்கிறான்னு தெரிஞ்சால் அவன் பக்கத்தில் உட்காராத, விலகி போய்விடு என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் உளவியல் ரீதியாக சுய முன்னேற்ற நூல்களை படிக்கிற போது பார்க்கறதுக்கு ரொம்ப வசீகரமாக தெரியும், நல்லா இருக்கு, நம்ம ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு கூட நினைப்போம். சங்கைக்குரியவர்களே, இஸ்லாம் இந்த சித்தாந்தத்தை தகர்க்கிறது, உடைக்கிறது. ஒரு படி மேலே போய் உன்னை எதிர்த்தவனுக்கு நீ உபகாரியாக நடந்து கொள். அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட ஒருத்தர் முரணாக நடக்கிறார், எதிரியாக இருக்கிறார், அவரிடத்தில் மிக அழகான முறையில் நீங்கள் பேசுங்கள், பழகுங்கள், உபகாரம் செய்யுங்கள். எந்த அளவுக்குன்னா உங்களுடைய அணுகுமுறையை பார்த்து அவர்கள் உங்கள் மீது உற்ற நண்பர்களாக மாற வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, இதுபா பில்லதி அஹ்சன். உங்களை எதிர்க்கக்கூடியவர்களிடத்தில் மிக அழகிய முறையிலே உரையாடுங்கள், வாழ்வியல் செயல்பாடுகளை வெளிப்படுத்துங்கள். ஏன்னா
உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில விரோதம் இருக்கிறது. அது எப்படி மாறும்? கன்னஹு வலியுன் ஹமீம், உங்களோடு உற்ற நண்பர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படின்னா நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காதங்கிற அந்த சித்தாந்தங்களை இஸ்லாம் வெறுக்கிறது. நபி அவங்க இப்படி சொன்னாங்க, உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அஹ்சின் மன் நஸா இலைக்கேண்டாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதுதான் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை. கொள்கை கோட்பாடுகள் நம்முடையது முதல் என்று சொன்னால், வாழ்வியல் நெறிமுறைகளில் தனி மனித ஒழுங்கு எப்படி முக்கியமோ அதே போல பொது வாழ்க்கையில நாம் சகோதரர்களாக அரவணைப்பவர்களாக நம்முடைய கரங்கள் மேலே இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அது நமது தனித்தன்மை இழந்து விடக்கூடாது. வரலாறுல எங்கேயா நம்ம பார்த்துருக்கோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் எதிரிகளை பழிவாங்கி விட்டார்கள், கேவலப்படுத்தி விட்டார்கள், இழிவுபடுத்தி விட்டார்கள். கைதட்டி நபி அவர்கள் பெருமையாக சிரித்திருக்கிறார்கள். சொல்ல முடியுமா? எங்கேயுமே கிடையாதுங்க. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நபி அவர்கள் விரட்டப்பட்டாங்க இல்லையா? ஹிஜ்ரத்து. மக்காவில் இனிமேல் வாழ முடியாது, மதீனாவுக்கு போனாங்க. இப்போ யமாமா என்கிற நாட்டிலிருந்து மக்காவாசிகளுக்கு அடிப்படை உணவான கோதுமை அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. யமாமா நாட்டு அரசர் சுமாமத் பின் உசால் முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லிமானோட போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? முஸ்லிம்களை விரோதித்த, முஸ்லிம்களை நாட்டை விட்டு வெளியேற்றிய அந்த நாட்டுக்கு நான் உணவு அனுப்ப முடியாதுன்னு போட்டார். முஸ்லீம் ஆயிட்டாரு. இனிமேல் முஸ்லிம்களை விரோதிக்கக்கூடிய நாட்டை நான் விரோதிப்பேன். இப்போ மக்காவுக்கு கோதுமை வரல, உணவு வரல, பஞ்சம் ஏற்கனவே தலைவிரிச்சு ஆடுது. அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அப்போ வரைக்கும் அவர் முஸ்லீம் ஆகல. மக்காவினுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் தார்மீக பொறுப்பேற்று பெருமானாருக்கு கடிதம் எழுதுகிறார். உங்க ஆளு எப்பயும் கோதுமை அனுப்பிச்சுட்டு இருப்பாரு, முஸ்லீமான பிறகு அனுப்ப மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் சொல்லுங்க, அனுப்ப சொல்லுங்க. அவர்களுக்கு தெரியும் மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள். முகம்மது இடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தால் மதங்களின் காரணத்தினால் அவர் ஒதுக்க மாட்டார். அவர் மனிதர்களை மதிப்பவர், உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். தெரியும். உரிமையா சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் போட்டாங்க. சும்மாமா அப்படியெல்லாம் கோதுமை நிறுத்த வேண்டாம், அனுப்பி வைங்கண்டாங்க. அப்படியெல்லாம் அவங்கள நெருக்கடி கொடுத்து தான் இஸ்லாத்தின் பக்கம் திருப்பணுங்கிற தேவை அல்லாஹ்வுக்கும் இல்லை, ரசூலுக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. இந்த உலகத்தில் யாருமே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அரிசி உயர்ந்த நிலையில் தான் இருக்கும். அல்லாஹ் வேற யாரையா கொண்டு வந்துப்பான். அவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் போட்டார்கள். யாருக்கு? அபு சுஃபியான் அவர்கள் அனுப்பிய கடிதத்துக்கு பதிலாக யமாமாவினுடைய அரசருக்கு சொன்னார்கள், நீங்க கோதுமைகளை அனுப்பிச்சு வைங்க, உணவு தடை வேண்டாம் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை விரோதிப்பவர்களிடத்திலே அழகிய முறையிலே நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நற்பண்புகள், சகோதரத்துவம், அரவணைத்து வாழுதல் என்கிற பண்பு தான் முஸ்லிம்களுடைய ஐடென்டிட்டியே, தனி அடையாளமே அதுதான். நாம் அதை மறந்துடவே கூடாது. ஏன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து நவீன தலைமுறைகள் ஒரு விதமான வெறுப்பு மனோநிலைக்கு உந்தப்படுகிறார்கள். கொஞ்சம் நஞ்சமாக பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கு. தொடர்ந்து நம்மை விரோத மனோநிலைக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பெயர் இருக்கிறதோ, அது தெருவாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மாற்று. ஃபரிதாபாத் மாற்று, ஹைதராபாத் மாற்று, ஜஹாங்கீர் தெரு மாற்று, எல்லாவற்றையும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் உலகத்தையே மாற்றினாலும் முஸ்லிம்களுக்கோ இஸ்லாத்திற்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் தாஜ்மஹாலை இடித்து கூட தகர்த்து கொள்ளுங்கள், அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தாஜ்மஹாலை ஈமான் கொள்வதால் அது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல போகிறதா? நீங்கள் இடித்து விட்டால் எங்களது சொர்க்கம் என்ன வாசல் அடைபட்டு போய்விட போகிறதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தேசத்திலே ஜனநாயக அடிப்படையில் நாம் நமக்கான உரிமையை கேட்கிறோம். இந்த தேசத்திற்கு பாடுபட்டவர்கள் என்கிற அடிப்படையில் நம்முடைய குரலை நாம் முன்வைக்கிறோம். அவ்வளவுதான். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, நம்முடைய சொர்க்கம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. நாம் இந்த மக்களோடும் இந்த தேசத்தோடும் இணக்கமாக, அன்பாக, சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய கடமை நிச்சயம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய கரங்கள் மேலே இருக்க வேண்டும், மார்க்கம் கற்றுத்தருகிறது. அதுதான் நம்முடைய தனிப்பட்ட அடையாளமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரத்துல் கலாவுக்கு வர்றாங்க. உதைபியாவில் ஹிஜ்ரி 6 என்ன செய்ய முடியல, மக்காவில் உம்ரா செய்ய முடியல. போயிட்டு அடுத்த வருஷம் வாங்கண்டாங்க. வந்தாச்சு.
வந்து 3 நாள் தங்கணும். தங்கியாச்சு, பெறப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் வலிமா சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பாடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே மக்காவினுடைய தலைவர்கள் சுஹைல் இப்னு அம்ர், ஹுவைத் இப்னு அப்துல் உஸ் என்கிற 2 பேர் வந்தாங்க. உங்களை தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோமா இல்லையா? வரணும், 3 நாள் தங்கணும், பிறப்பணும்னு சொல்லிட்டோம்ல, இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, பிறப்பிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். நபி அவங்க சொன்னாங்க, ஒன்றுமில்லை, இதை வலிமா விருந்து ரெடியாகி கொண்டு இருக்கிறது, உங்களுக்கும் சேர்த்து நான் விருந்து தருகிறேன். சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் சேர்த்து விருந்து தருகிறேன். ரொம்ப தன்மையா பணிவா சொன்னாங்க. இந்த சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணுங்க என்று அவர்கள் சொன்னபோது பக்கத்தில் இருந்த சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் நம்ம பேச மாட்டோமே, இவங்க என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறாங்கன்ட்டு அவர் கோவப்பட்டு, ஹாதா லைஸ மின் அர்துக வலா அர்து அபீக, இது ஒன்றும் உங்கள் இடமோ உங்கள் அப்பா வீட்டு இடமெல்லாம் இல்லை, போ, நாங்கள் போக முடியாது, என்ன பண்ணுறே பண்ணிக்கேன்ட்டாங்க. பேசிட்டாங்க கோவத்தில். வருமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல அதை கைகொட்டி சிரிக்கலை, அங்கீகரிக்கலை. சாத் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாங்க, சாது, எங்க நம்முடைய இடத்துல வந்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு மரியாதை தர வேண்டாமா? அவர்களின் மனம் புண்படும்படி பேசலாமா? அவர்களின் கண்ணியத்திற்கு இழுக்கு வரும்படி நாம் நடந்து கொள்ளலாமா? யா சாத், லா தூதி கௌமன் ஜாரூனா பி ரிஹாலினா, நம்முடைய இடத்தில் வந்து பேசுகிற போது அவர்கள் என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் கண்ணியம் தவறக்கூடாது, அவர்களின் மரியாதைக்கு பங்கம் உண்டாக்கக்கூடாது, ஒடுக்கமாக பேச வேண்டும் என்று தன் சமூகத்தை பெருமானார் நெறிப்படுத்தினார்கள், கண்டித்தார்கள். இது அவங்க மனசில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிருச்சு. நம்ம பேசுனது தப்பு தான், யாருக்கு தெரியுது? சுஹைல் இப்னு அம்ர், ஹுவைத் இப்னு அப்துல் உஸ் 2 பேத்துக்கும் தெரியுது. ஒரு தலைவர்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனால் அவர் நம்முடைய மரியாதையை கவனத்தில் வைத்தார், நம்முடைய கண்ணியத்தை கவனத்தில் வைத்தார், நம்முடைய உணர்வுகளுக்கு அவர் மரியாதை தந்தார் என்று யோசித்தார்கள். அடுத்த சில நாட்களில் அவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, இதுதான் யதார்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினிடத்தில் நல்ல பண்புகள் இருக்குன்னு வைங்க, மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிறார், அவர்களை சகோதரத்துவத்தோடு பார்க்கிறார், கண்ணியமாக நடந்து கொள்கிறார் என்று சொன்னால், இவர் நோன்பு வைத்து நின்று தொடக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பெற்று விடுகிறார் என்றார்கள். அல்லாஹ் அந்த நன்மை அவருக்கு வழங்கி விடுகிறான் என்றார்கள். ஏன்னா நல்ல பண்புகளோடு நடந்து கொள்வதை இன்றைக்கு தலைமுறை கொஞ்சம் கவனிக்கணும். இளைஞர்கள், பொது ஊடகங்களில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள், நம்முடைய சொல், நம்முடைய செயல் அது இஸ்லாத்தின் பிம்பமாக காட்டப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த கால வரலாறுகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். கிபி 8ஆம் நூற்றாண்டில் அரபுகள் இந்த தேசத்திற்கு ஏற்கனவே வியாபார நிமித்தமாக வந்து விட்டார்கள் இல்லையா? அப்போ மதுரைக்கு அந்த சோழ நாட்டு மன்னனுக்காக வேண்டி அவர்கள் குதிரை எடுத்து செல்ல வேண்டும். எந்த வழியாக போகிறாங்க? சேர துறைமுகத்திலிருந்து கம்பம், கோடி, உத்தமபாளையத்தின் வழியாக அரபுகள் குதிரை எடுத்து செல்கிறார்கள். அந்த மக்கள் அந்த இடத்தில் யார் அதிகமாக வாழுகிறார்கள் என்றால் சமணர்கள். சமணர்கள் ஏற்கனவே பாண்டிய நாட்டு மன்னனுடைய அழுத்தத்தினால அவர்கள் எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது முஸ்லீம்களை பார்க்கிறார்கள். அந்த வழியாக போகிற முஸ்லீம்களுடைய பேச்சு, உடைய நடை, உடை, ஒடுக்கம், நேர்மை, பொய் பேசாமை, கண்ணியம், இதையெல்லாம் பார்த்து மொத்த மக்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், கம்பம், போடி அந்த பக்கத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க. மொத்த பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது, மத்திய அரசு சமணமலை என்று அங்கே தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் சமணமலை சாய்வு மலையாக மாறியது என்று வரலாறு குறிப்பிடுகிறது. மொத்த பேர் முஸ்லீம் ஆயிட்டான். எப்படி? குர்ஆன் 30 ஜுஸ் ஓதுனாங்களா? இல்லது ஹஜ்ஜத்துல் வதால பயான் நடந்த மாதிரி பயான் நடந்துச்சா? இல்லை. முஸ்லிம்களின் பேச்சு, நடை, ஒழுங்கு, கண்ணியம், வியாபாரத்தில் நேர்மை, அந்நிய பெண்களை பார்க்காமல் இருத்தல், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுதல் என்பதை பார்த்து, அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து, தன்னடக்கத்தை பார்த்து அந்த மக்கள் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாம்னு ஒரு புக் இருக்கு, நீங்கள் அதை படித்து பாருங்க. என்ன எழுதுறாங்கண்டா, தமிழகத்தில் இஸ்லாம் மதமாக வரல, தமிழகத்தில் இஸ்லாம்
இங்கே தீண்டாமையின் காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடிவெள்ளியாக இயக்கமாக வந்தது என்று எழுதுகிறார்கள். அப்படின்னா தீண்டாமையினால் பாதிக்கப்பட்ட மக்களை சகோதரர்களாக அரவணைத்தது இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நம்முடைய அடையாளம், இதுதான் நம்முடைய ஐடி. சொல்ல போனா தொழுகைக்கும் நோன்புக்கும் இருக்கக்கூடிய அதே அளவிற்கான முக்கியத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது வாழ்க்கையில நல்லவர்களாக நீங்கள் சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்வதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன செஞ்சா சொர்க்கத்துக்கு அதிகமாக போகலான்னு சொன்ன, எந்த காரியம் நம்மை சொர்க்கத்திற்குள் அதிகமாக நுழைக்கும்? தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குல்குன்றாங்க. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கையில் மக்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்க. நீங்கள் இறையச்சத்தோடு இருக்க வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அந்த மக்களிடத்திலே நல்லவர்களாக, மென்மையானவர்களாக, சகோதரர்களாக நடந்து கொள்ளுங்கள். வாயே பொய் பேசுகிறாருன்னு அவன் சொல்லக்கூடாது. நீங்கள் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அவர் பொய் பேச மாட்டார்ப்பா, பொய் பேசுறது விரும்ப மாட்டார் என்று அவர்கள் கருத வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அவர்களுக்காக மட்டுமல்ல, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய வார்த்தைகள் அவர்களை மாற்றிவிடலாம். ஒன்றும் வேண்டாம், ஒரு வியாபாரியாக இருக்கிறோம், நம்ம இடத்துல வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட சிரித்த முகத்தோடு 4 வார்த்தைகள் பேசுங்க. பொருளை வாங்குறாங்க வாங்கல அதெல்லாம் அப்புறம். என்னங்க அபிப்பிராயம் உண்டாகும்? என்ன உண்டாகும்? போனால் நல்லா பேசுகிறாருங்க, நல்ல மனிதருங்க, தன்மையாக பழகிறாருங்க சொல்லுவாங்களா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நாமே அதை விரும்பத்தானே செய்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பொது உடைமையாக்கினார்கள். நீங்கள் ஒரு மனிதரை பார்த்து புன்முறுவல் செய்தால் அது சதக்காவுடைய நன்மைண்டாங்க. இப்போ அதை நம்ம செய்யக்கூடாதா? இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களை தனிமைப்படுத்துகிற வேலையை மத்திய அரசும் நீதித்துறையும் ஊடகங்களும் சேர்ந்து வரிந்து கட்டி கொண்டு செய்கிற போது அதற்கு நான் எப்படி எதிர்வினையாற்றுவது? சங்கைக்குரியவர்களை, நற்பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். எது என்னுடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்களோ அதை நான் கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னா, வரலாறுகள் ஆச்சரியமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள், அரச பதவிகளில் இருந்திருக்கிறார்கள், அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். காரணம் அவர்களின் நேர்மை, அவர்களின் ஒடுக்கம். அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி சேர சோழ பாண்டிய மன்னனுடைய ஆட்சி அதிகாரங்களில் முஸ்லிம்கள் முக்கியத்துவமாக இருந்திருக்கிறார்கள். இதோ தஞ்சை பெரிய கோயிலில் போய் பாருங்க, அங்கே சோனகன் சாவூர் அப்படின்னு இருக்கும். அவர் கிட்டத்தட்ட 1010 1044 வரைக்கும் ராஜராஜ சோழனுடைய அவனுடைய மகனுடைய ஆட்சியில் முக்கியமான பொறுப்பில் அதிகாரியாக இருந்திருக்கிறார். இன்னைக்கு கோயிலுக்குள்ள ஜெயலலிதாபின் போகக்கூடாது, ஜமாலுதீன் போகக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கு அந்த கோயிலுடைய முழு பொறுப்பு அவர் தான். பெரிய கோயிலுடைய அந்த கல்வெட்டில் பதியப்பட்டு இருக்கிறது. இதை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜமாலுதீன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர், பாண்டிய நாட்டினுடைய மன்னனின் அவங்க அம்பாசிடராக, ரஷ்யாவுக்கும் பெர்சியாவுக்குமான, சீனாவுக்கும் பெர்சியாவுக்குமான ஒரு அம்பாசிடராக, அயலக தூதராக இருந்திருக்கிறார். சங்கைக்குரியவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படின்னா இந்த தனித்தன்மையை நாம் இழந்து விடக்கூடாது. எப்படிங்க? ஒரு சிறுபான்மை சமூகமாக இருந்த இஸ்லாம் இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிறது. அதற்கான காரணம் 2: ஒன்று கொள்கை, இன்னொன்று அவர்களுடைய பொது வாழ்வில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை. இப்போ நபி அவங்க சொன்னாங்களே, ஒரு மூமின் எப்படிங்க இருக்கணும்? பழகுவதற்கு இனிமையாக இருக்கணும்டாங்க. அல் முஃமினு மலஃபுன், மூமின் பழகுவதற்கு இனிமையாக இருக்க வேண்டும். யார் இனிமையாக பழகலையோ, யாரிடத்தில் மக்கள் இனிமையாக நடந்து கொள்ளவில்லையோ, அந்த மூமின் விஷயத்தில் மார்க்கத்திற்கு சமூக நன்மை எதுவுமே இல்லைண்டாங்க. அப்படி என்றால் சங்கைக்குரியவர்களே, நான் அன்பான ஒரு கோரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த காலத்தில் நமக்கான சமூக கடமை தனிமைப்படுத்த வேண்டும், முஸ்லிம்களை ஒதுக்க வேண்டும். கலாச்சார ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக. ஹலால் கடையில் வாங்காதன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம ஹலால்னு போடுறோம், வாங்காதன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி என்றால் நாம் அதற்கு மாற்று ஏற்பாடாக என்ன செய்வது? அவர்கள் நான் பாய்கடையில் தான் வாங்குவேன் என்கிற மனோநிலைக்கு அவர்களை உந்த வேண்டும். அதுபோல் நம்முடைய பேச்சும் நடைமுறையும் இருக்க வேண்டும். நேர்மையானவர்களாக, நற்பண்புகளை கொண்டுதான் இந்த உலகத்தை இஸ்லாம் வென்றது. வேறு எதை கொண்டும் இஸ்லாம் இந்த உலகத்தை வெல்ல முடியாது. சங்கைக்குரியவர்களே, எந்த அளவுக்குன்னா, பைத்துல் முகத்தஸை சஹாபாக்கள் கைப்பிடிக்கிறார்கள் இல்லையா?
ஜெருசலத்தை கைப்பற்றிய அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உத்தரவின் பேரில் படை அங்கிருந்து திரும்ப எடுக்கிறாங்க. ஒரு நாட்டிலிருந்து ஆக்கிரமிப்பு படை விலகினால் மக்கள் சந்தோஷப்படணுமா இல்லையா? கேக் வெட்டணுமா இல்லையா? பட்டாசு வெடிக்கணுமா இல்லையா? அங்கே என்ன நடந்து தெரியுமா? ஜெருசலத்தில் சென்று தேவாலயங்களில் சென்று கிறிஸ்தவ மக்கள் பிரார்த்தித்தார்கள், இறைவா எங்களோடு சகோதரத்துவமாக சமத்துவமாக நேர்மையாக ஒழுக்கமாக ஆட்சி செய்த முஸ்லிம்கள் எங்களை விட்டு போகிறேன் என்கிறார்கள். போனவங்க திரும்பி எங்கள் இடத்துல வரணும், அதுக்கு நீ தௌஃபீக் செய்து துஆ செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் கனத்த இதயத்தோடு இந்த சிந்தனையை பதிய வைக்கிறேன். நம்முடைய சமூகத்தினுடைய மக்களின் மீது விழுந்த கரையை நாம் எல்லோரும் சேர்ந்து தான் மாற்ற வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஓரளவுக்கு அவங்க சக்சஸ் எதுலங்க, முஸ்லிம்களை தனிமைப்படுத்தணும்னு நினைத்த விஷயத்தில் ஓரளவுக்கு அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் நாம் சமூக அக்கறையோடு, எனக்குள் 1000 அடுக்குகள் இருக்கட்டும், ஆனால் என்னால், என் தனி ஒருவனால் என் சமூகத்திற்கோ முஸ்லிம்களுக்கோ அல்லாஹுக்கோ ரசூலுக்கோ எந்த பங்கமும் வரக்கூடாது என்று நான் பொது தலங்களில் நடந்து கொள்கிற போதும் பேசுகிற போதும் சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்கிற போது சொல்ல முடியாத அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தந்து விடுவான் இல்லையா? வல்ல நாயன் அப்படிப்பட்ட பொது சமூகத்தினுடைய நல்ல பண்புகளை புரிந்து வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அதன் மூலமாக சமூக பாதுகாப்பையும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளையும் பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.